நான் ஒரு தடவை வட இந்தியாவின் ஒரு மாநிலத்தில் ஒரு கன்வென்ஷனை போயிருந்தேன். அந்த அந்த அது என்னன்னு தெரியல, ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க பிரசங்கத்துக்கு முன்னே. அந்த ஸ்கிட்டை பார்த்ததில் அழாத மனிதர்களே இல்லை. அத்தனை பேரும் அழுது விட்டார்கள். அத்தனை பேரும் அழுது விட்டார்கள். மேடையில் இருந்தவர்களும் கீழே இருந்தவர்களும், நியர்லி லார்ஜ் கிரவுட், பெரிய கூட்டம் அழுது விட்டது. அது ஏன் அழுதுன்னா, இயேசுவானவரை மாதிரி ஒரு தம்பி மேடையில் வாராரு. மேடையில் வரும்போது கால் நடக்க முடியாத ஒரு ஆள் இவர்கிட்ட வந்து விடுதலை இயக்கும்போது இவர் தொடுறாரு. இவர் தொடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கால் நடக்க முடியாத ஆள் நடக்கிறாரு, இவர் கால் நொண்டி ஆகிறாரு. உடனே அந்த அந்த பேசுறவங்க சொல்றாங்க, ஏற்றுக்கொண்டார், அவனுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி அந்த ஒவ்வொரு பகுதிகள், கண்ணு தெரியாத ஒரு ஆள் வந்து இவரை சுகம் கேட்குறாரு, இவர் தொடுறாரு, அந்த ஆளுக்கு சுகாவது, இவர் கண்ணு தெரியாமல் போகுது. ஒரு குஷ்டரோகி ஒரு இடத்துல வந்து விடுதலை கேட்குறாரு, அவனுக்கு விடுதலை ஆகுது, இவருக்கு குஷ்டரோகம் வருது. அப்போது அவர் அந்த அந்த ஒரு சரீரத்தில் இல்லாத நோயே இல்லை, எல்லாருடைய நோயும் இவருடைய மேலே வந்து விட்டது. அது அப்படி லிட்ரலி நடித்து காட்டுறாங்க. ஒரே நேரத்தில் மேடையில் கண்ணு தெரியாதவராய், நடக்க முடியாதவராய், குஷ்டரோகியாய், எல்லா பலவீனத்தோட நாற்றமாய், சமூகத்துக்கு பாரமாய், தேசத்துக்கு பாரமாய், எந்த மனுஷனும் பக்கத்தில் வந்தால் முகத்தை திருப்பிட்டு போகிற அளவில் அப்படி மேடையில் கிடக்கிறாரு. இந்த விடுதலை பெற்று போனவர்கள் தான் 2 நிமிஷத்தில் வந்து இவரை சிலுவையில் அறையிறாங்க. எல்லாரையும் கவர்ந்தது அது, பயங்கரம். அதில் அதை விட கவர்ந்தது என்னன்னு கேட்டால், அடுத்து நான் பிரசங்கம் பண்ணினது ஞானத்தினால் ரட்சித்தார். அதாக பேசினேன். ஒரு பெண்மணியை கல்லறையும்படி கொண்டு வராங்க, ஞானத்தினால் ரட்சித்தார். அந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் 2 வசனத்தை எடுத்து, ஏழையான மனுஷன் தன் சின்ன ராஜ்யத்தை தன் ஞானத்தினால் ரட்சித்தான், ஆனால் அவர்கள் எல்லாரும் அவனை மறந்து போனார்கள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து பேசுகிறேன். வசனம் பயங்கரமாக வெளிப்பட்டது. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், நான் பாவத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறேன்னு சொல்லி முன்ன வாருங்கன்னு சொன்னப்போ, இந்த கொரியோகிராஃபி நடித்தாங்க இல்லையா, அத்தனை பேரும் முன்ன வந்து விட்டார்கள். அதில் முக்கியத்துவம் என்னென்னு கேட்டால், இயேசுவானவரும் வந்து விட்டார்.